Good morning to all. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி செகண்ட் பிசிஏக்கு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நடத்தியிருக்கேன். அகைன் அக்கௌண்ட்ஸோடைய மெரிட்ஸ் ஆர் டிமெரிட்ஸ் அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் நடத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் நடத்தணும் சரிங்களா. ஸோ அக்கௌண்ட்ஸோடைய ரூல் என்ன, கோல்டன் ரூல் அப்படின்றது நடத்தணும். ஸோ அகைன் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க, வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டின்றோம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபார் இயர் எண்டில் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ்ன்றது நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுதான். ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ்னால் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்ன்னு சொன்னேன் சரிங்களா. ஸோ அதுக்கான அப்ஜெக்டிவ் சொன்னோம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்னால் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன அப்ஜெக்டிவ்ஸ்க்காக அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஸோ என்ன அப்படின்னா நம்ம டெய்லி நடக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்றத என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியுது, அசர்டைன்மெண்ட் பண்ண முடியுது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா டிபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வேரியேஷன் அதே பிராண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேரியேஷன் டைப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ரேஞ்சில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹார்லிக்ஸ் கம்பெனி இருக்குது. ஸோ ஹார்லிக்ஸ் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா டாப் லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கான ஃப்ளேவர் மாற்றி கொடுத்துட்ருக்காங்களே தவிர அது டாப் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக இன்னும் என்னென்ன ட்ரிங்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னா பூஸ்ட் வந்திருக்கு, போன்விட்டா வந்திருக்கு, காம்ப்ளான் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ இருந்தாலுமே அது என்னதான் அப்படின்னா ஹார்லிக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபினான்ஷியலோடைய பொசிஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் லெவலை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸை பற்றி ஆடிட்டிங் வராங்க அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட நம்ம காட்ட முடியும். ஸோ எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது இந்த இயர், ஸோ இந்த இயர்லேருந்து அப் டு இந்த இயர் வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, ஒவ்வொரு வருஷம் என்ன மாதிரியான திங்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், அகைன் என்ன மாதிரியான திங்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் ஓரியன்டாக ஃபார்மேட் பண்ணுறதுக்காக ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ மெத்தட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொன்னோம். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே, அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு என்ட்ரியை ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அதே ஒரு என்ட்ரியை ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது டபுள் என்ட்ரி சிஸ்டம். தட்ஸ் லைக் எது சொல்லலாம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட் சொல்லலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் ஃபுல்லாகவே என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய செகண்ட் யூனிட்டில் ஃபைனல் அக்கௌண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது அக்கௌண்ட்ஸோடைய ரூல் அண்ட் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்டு நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் த ரிசீவர் அண்டு கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் யார் ரிசீவ் பண்ணி யார் பெற்றுக்கிறாங்களோ அவங்கள டெபிட் ஆகும், யார் தராங்களோ அவங்கள கிரெடிட் ஆகும் வைக்கிறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் ரூல். ஸோ சொத்து கணக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோடைய ரூல் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வாட்ஸ் கம் இன் அண்ட் கிரெடிட் வாட்ஸ் கோஸ் அவுட். என்ன உள்ள அவங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் அவங்களுக்கு உள்ளே வருதோ அது டெபிட்டும், என்ன மாதிரியான பொருளை அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரெடிட்லேயும் வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின். ஸோ டெபிட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே எங்கே வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ். இப்போது என்ன பொருளுக்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எங்கே வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா டெபிட் சைடு வைக்க சொல்கிறாங்க. கிரெடிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அண்டு கெயின்.
ஸோ இன்கம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதனால வரக்கூடிய ப்ராஃபிட் வைக்கிறோம். கெயின் மீன்ஸ் அவங்களுக்கு வேற அடிஷ்னலாக ஏதாவது இன்கம் வந்துச்சு அப்படின்னாலும் ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட்டில் வைக்கிறோம். இதுதான் அக்கௌண்ட்ஸோடைய ரூல். இந்த ரூல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜேர்னல் அண்ட் லெஜர் பார்த்தோம். ஸோ 10 மார்க்ஸ் 5 மார்க் 10 மார்க்ஸ் சம்மில் பார்த்தோம். ஸோ ஜேர்னல் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நடக்கக்கூடியதை ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல். ஏன்னா ஜேர்னல் கம்பல்சரி நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம கம்பெனிலேருந்து அமௌண்ட்டு கொடுக்குறோம், ஸோ என்னென்ன சேல் பண்ணியிருக்கோம், ஸோ இதை பற்றின A to Z எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல். லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த குரூப் ஆஃப் இருக்கக்கூடிய ஜேர்னலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஜரில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ லெஜரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல் அண்டு லெஜர். ஸோ ஜேர்னலோட ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் ஆர் கிரெடிட் பிரித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட்டோடைய அமௌண்ட் கிரெடிட்டோடைய அமௌண்ட் கொடுத்து ஸோ அதுக்கான நரேஷன் எழுதிட்டு இருந்தோம். ஸோ லெஜர் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து எழுதக்கூடிய இப்போ ஜேர்னல்லேருந்து லெஜரை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு டைப் நம்ம ஒரு என்ட்ரிஸை எடுத்திருக்கோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த என்ட்ரிஸை எடுக்க தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஸோ பேங்கோடைய பாஸ்புக் எல்லாமே சொன்னேன். சரிங்களா? ஸோ பாஸ்புக்கை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பாஸ்புக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய டெபிட் வித்ட்ரா பண்ணாலும் சரி டெபாசிட் பண்ணாலும் சரி அது எல்லாத்தையுமே யாருடைய இதெல்லாம் போடுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸுக்காகன்னா எக்ஸோடைய இதில் தான் போடுவோம். ஒவ்வொரு டைமும் எக்ஸுக்கு நம்ம பாஸ்புக்கு கொடுத்து ஓப்பன் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் லெஜர் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடரி புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்சிடரி புக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஜேர்னலும் இல்லாமல் லெஜரும் இல்லாமல் இது தனி ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்சிடரி புக், ஜஸ்ட் லைக் துணை ஏடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்சிடரி புக்கை வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஜேர்னலில். இருந்தாலும் பர்ச்சேஸ் புக்கு தனியாக காட்டுங்க, சேல்ஸ் புக்கு தனியாக காட்டுங்க அப்படின்னு நம்மளை கேட்கும்போது ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்சிடரி புக் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த சப்சிடரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் புக் இருக்குது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் புக்கு, அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக்கு, அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் புக்கு, அடுத்தது பில்ஸ் பேயபிள் புக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கேஷ் புக் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? பெட்டி கேஷ் புக்கு there are 8 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஸோ சப்சிடரி புக் எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 8 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் புக்கு. ஸோ இந்த பர்ச்சேஸ் புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எந்தெந்த மந்த்ல இப்போ இந்த இயர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு 2002 to 2001. ஸோ இந்த 2002 2001 வரைக்கும் அவங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மந்த்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஜேர்னல்ல காட்டுறோம். அகைன் எதுல காட்டுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் புக்லயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி ரெஜிஸ்டர் பண்ணணும். இது பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஓரியன்டான டிரான்சாக்ஷனை மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸ் புக்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பல்க் ஆஃப் மெட்டீரியல் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த டேமேஜை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை எதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் புக்கு. ஸோ சேல்ஸ் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டில் என்னென்ன பொருள் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் புக்கு. சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ண பொருள்ல டேமேஜா இருக்குது, மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்றது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனிக்கு அகைன் ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஸோ அப்படி ரிட்டர்ன் அனுப்பும்போது அதுக்கான அமௌண்ட் ஏன்னா நம்ம பர்ச்சேஸ்க்கு இப்போ நான் 10,000 சொல்லி இப்போ நான் ஒரு 10 மெட்டீரியல் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? ஒரு 10,000க்கு ஒரு 10 மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் பர்ச்சேஸ் புக்கில் ஆட்டோமேட்டிக்காக 10 மெட்டீரியல் ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு மெட்டீரியல் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ அது 10,000ன்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன்.
ஆனா அதுல வாங்கிட்டு போன கஸ்டமர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 மெட்டீரியலுக்கு வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல டேமேஜா இருக்கு அப்படின்னா அதை நம்மள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா 2000 அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை நம்ம பர்ச்சேஸ் புக்ல காட்ட முடியாது. ஸோ அப்போ சேல்ஸ் புக்ல காட்ட முடியாது. சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் இந்த டேட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் சேல் பண்ணி இந்த பொருள் வந்து டேமேஜ்ன்ட்டு நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதுக்காக 2000 நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல என்ட்ரி பண்ணி காட்டணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக். கேஷ் புக் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஓரியன்டா நம்ம அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் புக்கில் நம்பர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கேஷ் புக்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிங்கிள் கேஷ் புக், இன்னொன்று டபுள் என்ட்ரி கேஷ் புக், இன்னொன்று ட்ரிபிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிங்கிள் ஆர் டபுள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ட்ரிபிள் கேஷ் புக் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ட்ரிபிள் காலம் இந்த கேஷ் புக்ல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள்ங்கும் போது ஜஸ்ட் கேஷ் ஓரியன்டா டிரான்சாக்ஷன் நடந்ததை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் காலம் கேஷ் புக்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கேஷ் ஓரியன்டா பண்ணதும் அகைன் பேங்க் டிரான்சாக்ஷன் ஏன்னா எல்லாமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேஷ் ஓரியன்டா கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க் ஓரியன்டாவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட்டு செக்காக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பேங்க் ஓரியன்டா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் எதில் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் காலம் கேஷ் புக்கில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ட்ரிபிள் காலம் கேஷ் புக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 3 டைப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஓரியன்டா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை எடுத்துக்கிறோம். அகைன் பேங்க் ஓரியன்டா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறோம். அகைன் இன்னொரு டைப் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஆர் அலவுடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சீசனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சீசன் அப்போ இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பொருளை சேல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் லைக் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனிலேருந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து டாப் லெவல் கொண்டுட்டு போகிறதுக்காக தான் நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம எதில் காட்டுறோம் அப்படின்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ கேஷ் புக்குன்றது கேஷ் ஓரியன்டாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் புக். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா ஸோ பில்லு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க எதில் தான் காட்டணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் புக்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பர்பஸ்க்காக இந்த பொருளுக்கு பில்லுக்கான அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ சேல் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் பில்லு வாங்கணும், சேல் பண்ணுறோம் அப்படின்னா பில்லு நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ இது டேக்ஸ் ஓரியன்ட் ஆனதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆடிட்டிங் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தந்த பர்பஸ்க்காகலாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு நம்ம பில்லு கொடுத்துருக்கோம் அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பில்ஸ் ரிசீவபிள் பண்ணணும், அகைன் பில்லும் பேயபிள் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் இது எல்லாமே இல்லாமல் சில்லறை ரொக்க ஏடுன்னு சொல்லுவாங்க இந்த பெட்டி கேஷ் புக்கை. ஸோ சில்லறை ரொக்க ஏடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா பேனா வாங்குறது, பென்சில் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, டெலகிராம்காக சில எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, டெலகிராம்னா போஸ்ட் அனுப்புவோம்ல அந்த பர்பஸ்க்காக பண்ணுறது, அகைன் டெலிஃபோன் சார்ஜ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சைட் போய் விசிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த பர்பஸ்க்காக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் தான் காட்டுவோம். ஏன்னா இதுவுமே என்ன அப்படின்னா நம்மளுடைய ஓன் அமௌண்ட்லேருந்து நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, நம்மளுடைய பிஸ்னஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேப்பர் வாங்கினாலும் ஒரு பேனா வாங்கினாலும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம கொடுக்கணுனாலும் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இப்போ ₹1 எடுத்தாலும் என்ன அப்படின்னா அது நம்மளுடைய பிஸ்னஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெட்டி கேஷில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி காட்டணும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கேஷ் புக். ஸோ சப்ஸ்டரி புக் உங்களுக்கு சப்ஸ்டரி புக்னா இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக், கேஷ் புக். கேஷ் புக்கை 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று சிங்கிள், இன்னொன்று டபுள் அண்ட் அடுத்தது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக் அண்ட் பில்ஸ் பேயபிள் புக், பெட்டி கேஷ் புக். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்.
ட்ரையல் பேலன்ஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, டெபிட்டும் கிரெடிட்டும் போத் ஆர் ஈக்குவல் சேமாக இருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். சரிங்களா, இது வந்து இருப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ டெபிட் சைடு இருக்கக்கூடிய பேலன்ஸும் கிரெடிட் சைடு இருக்கக்கூடிய பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அசெட் எவ்வளோ இருக்குது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லயபிலிட்டி, அசெட் மீன்ஸ் சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, லயபிலிட்டி மீன்ஸ் பொறுப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத டேலி பண்ணி காட்டுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். So the all business transaction are initially recorded in journal or subsidiary book. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்டட் இன் ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்கில். சொன்னல ஜேர்னலில் கம்பல்சரி ரெக்கார்ட் பண்ணுவோம். அகைன் சப்சிடரி புக்கில் நம்ம ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம எதில் வந்துடும் அப்படின்னா சப்சிடரி புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக். ஜேர்னல்லையும் ரெக்கார்ட் பண்ணலாம், அதர்வைஸ் சப்சிடரி புக்லேயும் அவங்க ரெக்கார்ட் பண்ணலாம். Then there are transferred to ledger by posting relevant account after balancing the ledger account of the business enterprise. A statement is prepared to show separately the debit and credit balance. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம லெஜருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ ஜேர்னல்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ லெஜர்லேருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிரான்சாக்ஷன் வரக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி கன்வெர்ட் பண்ணுறோம், ஜேர்னல்லேருந்து லெஜர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ லெஜர்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் எடுப்போம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதில் தான் ஃபைனல் அக்கௌண்ட்டை தான் 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னா ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாத்தையுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் எதில் காட்டும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் காட்டுவோம். ஸோ இதில் தான் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அகைன் பேலன்ஸ் ஷீட்டை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸ் ஆர் அசெட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான இதான் ஃபார் ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் ஆர் கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். சரியா, செப்பரேட்லி பிரித்து அதுக்கான டெபிட்டும் கிரெடிட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டேலி பண்ணுற போஸ்டிங்கில் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறோம். பர்டிகுலர், அகைன் டெபிட்டோடைய அமௌண்ட் எல்லாத்தையுமே டெபிட்டில் என்ட்ரி பண்ணுறோம். அடுத்தது பர்டிகுலர், அடுத்தது கிரெடிட்க்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே கிரெடிட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேலி பண்ணணும். ரெண்டுமே ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட்டும் சரி கிரெடிட்டும் சரி ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து டேலி ஆகுது இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்தது டெஃபினேஷன். டெஃபினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் கண்டைன் தி பேலன்ஸ் ஆஃப் தி லெஜர் அக்கௌண்ட். ஸோ லெஜர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. தி டேட்டா கிவன் அரேஞ்ச்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெஜரை ஈஸியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இந்த டெபிட் ஆர் கிரெடிட் சைடு. ஸோ லெஜரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த லெஜரில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை டேலி பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா there are 2 types of methods இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட். டோட்டல் மெத்தட் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிஸ்டேக் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு டோட்டலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 சைடும் டெபிட் சைடு ஆர் கிரெடிட் சைடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னாவே என்ன அப்படின்னா
டெபிட் சைடு 6000 இருக்கு அப்படின்னா அண்ட் கிரெடிட் சைடும் 6000 தான் இருக்கணும். இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். சரிங்களா? ஸோ டெபிட் சைடு 5000 கிரெடிட் சைடு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது டேலி ஆகல. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் மெத்தட் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், கரெக்டானதை என்ன பண்ணணும். ஸோ டெபிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசெட் எல்லாத்தையுமே எங்க காட்டணும் அப்படின்னா டெபிட் சைடு காட்டுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லயபிலிட்டி எல்லாத்தையும் எதில் காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டுறோம். ஸோ அப்போ டோட்டல் மெத்தட்ன்றது டெபிட் ஆர் கிரெடிட் ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலாக டேலி பண்ணி காட்டணும். பேலன்சிங் மெத்தட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ லெஜரில் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட் அப்படின்றது. சரிங்களா? இப்போ ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு நம்ம எல்லா என்ட்ரிஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக போட்டிருப்போம். சரிங்களா? பர்டிகுலர் அண்ட் டெபிட் கிரெடிட். ஸோ எல்லா என்ட்ரிஸுமே கரெக்டாக போட்டிருப்போம். அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேலி பண்ணும்போது டெபிட் சைடு 5000 இருக்கும் அண்ட் கிரெடிட் சைடு 6000 இருக்கும். ஸோ டேலி பண்ணியும் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டேலி ஆகலை. நம்ம எல்லா என்ட்ரிஸுமே கொடுத்துருக்கோம். பட் என்ன அப்படின்னா 1000 rupees வந்து வேரியேஷன் ஆகுது. நான் இங்கே கொடுத்ததில்ல 1000 rupees வேரியேஷன் ஆகுது அப்படின்னா இந்த 1000 rupees எப்படி அவங்க டேலி பண்ணுறது, எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அப்போ இந்த எங்கே கம்மியாக இருக்கும். இப்போ டெபிட் சைடு கம்மியாக இருக்கா கிரெடிட் சைடு கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ டெபிட் சைடு கம்மியாக இருக்குது, கிரெடிட் சைடு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ குறையுதோ அந்த அமௌண்ட்டை 1000ன்னு எடுத்துட்டு இப்போ நம்ம மற்ற லெஜரில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ட்ரா டவுன் யூஸ் பண்ணோம், அடுத்தது பேலன்ஸ் கேரி டவுன் யூஸ் பண்ணோம். ஸோ எதில் பேலன்ஸ் இல்லையோ அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெபிட் சைடு இருக்குது கிரெடிட் சைடு இல்லை அப்படின்னா டெபிட் சைட்லேருந்து காம்பன்சேட் பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதை கொடுத்து ஈக்குவலாக டேலி பண்ணிட்டோம். அகைன் யார்கிட்டேருந்து எடுத்திருக்கோம், டெபிட்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றனால அவங்களுக்கு அதை என்ன பண்ணிக்கிறோம் கொடுத்து டேலி பண்ணி காமிச்சிட்டோம். பட் இதில் 1000 rupees கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 1000 rupees போட்டால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இது நமக்கு 6000 ஆட் ஆகும். சரி, அப்போ ட்ரையல் பேலன்ஸ்னாவே டெபிட் ஆர் கிரெடிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும் அமௌண்ட்டு. ஸோ இப்போ 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 1000 rupeesக்கான வேர்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு கொடுப்போம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அனாமத்து கணக்குன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா செலவு பண்ணிருப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்காக செலவு பண்ணாங்க அப்படின்றத அவங்க சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணாம போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் என்ன பண்றோம் அப்படின்னா சப்சிடரி புக்குன்னு சொல்லிட்டு 1000 rupees நம்ம இங்கே காட்டிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்க்கான ஃபார்மேட். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட். டோட்டல் மெத்தட்ஸ் மீன்ஸ் மிஸ்டேக் இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணுறது டோட்டல் மெத்தட். பேலன்ஸ் மெத்தட்ன்றது as usual நமக்கு சம் ட்ரையல் லெஜர்லேருந்து இருக்கக்கூடியதை கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்க்கான ஃபார்மேட். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு என்னென்ன என்ட்ரிஸ் வரும் ஆர் கிரெடிட் சைடு என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ் வரும் அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெபிட் சைடு வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசெட், அவங்களுக்கு வரக்கூடிய அசெட்டும் அகைன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எதில் காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லயபிலிட்டிஸ் ஆர் இன்கம், அவங்களுக்கு ஏதாவது உள்ள அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் எங்கே காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம். ஸோ இது எதுக்காக டெபிட் சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த அசெட். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசெட், ஸோ சொத்துக்கள். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெபிட் சைடு கொடுக்குறாங்க. அடுத்தது பர்ச்சேஸ், பொருளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விற்பனை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதனால அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெபிட் சைடு. அண்ட் சன்ரி டெப்டாஸ் அப்படின்னா இந்த பற்பல கடனாளிகள் சொல்லுவாங்க, கடனாளி கடன் ஈந்தோர். நான் இப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து கடன் ஈந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் கிரெடிட்டார் என்னட்டேருந்து இப்போ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள டெபிட்டார்னு சொல்லுவோம். அவங்கள என்ன அவங்க யார் அப்படின்னா கடனாளி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சன்ரி டெப்டாஸ். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள், பில்லுக்கான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை டெபிட் சைடு காட்டுறோம். டிராயிங் அப்படின்னா எடுப்புகள், நம்மள்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே காட்டுறோம். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு கொடுப்போம். சரிங்களா? பிஸ்னஸ்க்கு போடுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளை விற்பனை பண்ணியிருப்போம், அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைடு காட்டுறோம்.
அடுத்தது பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை தான் என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க். ஸோ பேங்க் சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்னு கொடுப்பாங்க, சில டைம் சிஆர்னு கொடுப்பாங்க. ஸோ டிஆர்னு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் சைட் போட்டுடணும், சிஆர்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் சைட் கொடுத்துடும். அடுத்தது வேஜஸ். வேஜஸ்னா கூலி சரிங்களா. நம்ம இந்த பர்பஸ்க்காக நமக்கு டெய்லியும் ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கூலி. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ். சேலரின்றது மந்த்லி பேசிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது சேலரி. ரெண்ட் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் நம்மளுடைய சொந்தமான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா வண்டிக்காக பேமெண்ட் பண்ணுவோம். ஏதோ சம் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்ட் வாடகை கொடுக்குறோம். ஸோ அதுவும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸை காட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா போக்குவரத்துக்காக ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெலிஃபோனுக்காக அவங்களுடைய பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய டெலிஃபோனுக்காக கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய போஸ்டேஜ். ஸோ சார் டெலகிராம் அனுப்பியிருப்பாங்க, அந்த இதுக்கு போஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ். எஸ்டாப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதர செலவுகள் வேற ஏதாவது சம் பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க அது. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரியில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எங்கே தான் காட்டுவோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் காட்டுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதுக்காக ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ரிட்டர்ன் இன்வோர்ட்ஸ். ரிட்டர்ன் இன்வோர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம பொருளை விற்பனை பண்ணியிருப்போம், ஸோ அது நமக்கு என்னாச்சு, ஸோ சேல்ஸ் ரிட்டர்னாலும் ரிட்டர்ன் இன்வோர்ட்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ பொருளை விற்பனை பண்ணியிருப்போம், அது என்னாச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிருக்குன்னு நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ அதான் ரிட்டர்ன் இன்வோர்ட்ஸ், உள்ள வந்திருக்கு அப்படின்றது சொல்றது தான் ரிட்டர்ன் இன்வோர்ட்ஸ். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கையில் இருக்கக்கூடிய கேஷ். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் டெபிட் சைடு. அடுத்தது கேஷ் அட் பேங்க் அப்படின்னா அவங்கள்ட்ட பேங்க்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அட் பேங்க். ஸோ அடுத்தது ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அரைகலன்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இப்போ அந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அதையும் என்ன பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைட் காட்டுறோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங். பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இடம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிஷினரி, ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படி, அதனால கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேண்ட் பில்டிங், இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெயிண்டிங்காக எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதை டெபிட் சைட் காட்டுறோம். இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதலீடு பண்ணியிருப்பாங்க, ஸோ அது டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் அலவுட், ஸோ அலவுட் செக்ஷன் எல்லாமே எங்கே தான் நம்ம காட்டுவோம் அப்படின்னா டெபிட் சைட் காட்டுவோம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளுக்காக டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருப்போம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம். இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் வட்டி. ஸோ வட்டி எதுக்காவது நம்ம அலோவ் பண்ணியிருப்போம். கமிஷன் அப்படின்னா தரகு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்காக அலோவ் பண்ணியிருப்போம். அடுத்தது பேட் டெப்ட்ஸ், ரெண்ட், ப்ரீபெய்ட் அண்ட் லோன். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுத்துருப்போம், அவங்க ரிட்டர்ன் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கிரெடிட் சைட் நம்ம எடுத்துக்குவோம். சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா அது நமக்கு என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேட் டெப்ட்ஸ், ஜஸ்ட் லைக் வாரா கடன் சொல்லுவோம். ஸோ அதவா கன்சல்ட் பண்ணிக்கிறோம். ரெண்ட் ப்ரீபெய்டு அப்படின்னா நம்ம ரெண்ட் கொடுத்துருப்போம், அதுக்கான ப்ரீபெய்டு சரிங்க, முன்கூட்டியே நமக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ப்ரீபெய்டு மீன்ஸ் அகைன் சொல்கிறேன், இப்போ ரெண்ட்டுக்காக எனக்கு இந்த மந்த்ல நான் 1000 rupees கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கும் சேர்த்தே நான் 2000 பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு 1000 கொடுக்க தேவையில்லை. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்ட் ப்ரீபெய்டு முன்கூட்டியே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் டெபிட் சைடு. அடுத்தது லோன். ஸோ லோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க்ல லோன் எடுப்போம் சரிங்களா. ஸோ அது டெபிட் சைடு அப்படின்னா டெபிட் சைடு எடுத்துக்கிறோம், கிரெடிட் சைடு அப்படின்னா கிரெடிட் சைடு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். அடுத்தது கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முதல். ஸோ நான் சொன்னது பார்த்தீங்க தான் லயபிலிட்டி, அவங்களுடைய லயபிலிட்டி எல்லாத்தையும் எதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ லயபிலிட்டி. அடுத்தது சேல்ஸ், பொருளை விற்பனை பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்திருக்கும் சரிங்களா, அதுவும் ஒன் ஆஃப் த கிரெடிட் அவங்களுக்கு. ஸோ சேல்ஸ்.
சன்ட்ரி கிரெடிட்டார். நான் ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பேன்ல, அந்த அமௌண்ட் எனக்கு என்னைக்கா இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார். அவங்க யார், எந்த பர்சன்றதுக்காக தான் சன்ட்ரி கிரெடிட்டார். பில்ஸ் பேயபிள், பில்லுக்கான அமௌண்ட்டு பேயபிள் பண்ணியிருப்போம். அடுத்தது பேங்க் லோன். ஸோ லோன் ஃப்ரம் சம் பர்சன், ஏதாவது யாருக்காவது நம்ம லோன் வாங்கி கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அதுதான் பேங்க் லோன் ஃப்ரம். க்ளோசிங் ஸ்டாக், நம்மளுடைய பிஸ்னஸை லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ பேலன்ஸ் நமக்கு வருதோ அதெல்லாம் நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட். நம்ம நெக்ஸ்ட் இயர் கன்டினியூ பண்ணுறோம், பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த க்ளோசிங் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துக்குவோம். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த பொருள் என்ன இருக்குது அப்படின்னா டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். ஸோ ரிட்டர்ன் கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. ஸோ அதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரை பற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு டிடி அனுப்புகிறேன் அப்படின்னா ஸோ அதை நான் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய டிடியை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் ஆறு பர்ச்சேஸ் ரிட்டர்னாலும் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னாலும் சேம் தான். பொருளை விற்பனை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், டேமேஜாக இருக்குன்னு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அடுத்தது பேங்க் லோன். பேங்க்ல இருக்க நம்ம லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், செட்டில்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் பேங்க் லோன். அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ இங்கே டெபிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அலவுட் செக்ஷன் எல்லாமே டெபிட் சைடு வரும். கிரெடிட் செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரிசீவ்டு ஆர் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆர் கமிஷன் ரிசீவ்டு. ஸோ இது எல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் எனக்கு உள்ளே வந்திருக்கு அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைட் காட்டுறோம். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுபட வேண்டிய செலவுகள்னு சொல்லுவோம். ஸோ கொடுபட வேண்டிய செலவுகள் அப்படின்னா இப்போ இந்த மந்த்துக்கு நான் 1000 rupees கொடுக்கணும், ஆனால் நான் 500 தான் கொடுத்துருக்கேன். அகைன் ரிமைனிங் 500 நான் நெக்ஸ்ட் மந்தோட சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கண்டிப்பாக இது எனக்கு என்ன அப்படின்னா என்னுடைய லயபிலிட்டி, என்னுடைய பொறுப்புகள் இது. அப்போ நான் 500 நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸோடைய ஃபார்மேட். ஸோ டெபிட் சைடு என்னென்ன என்ட்ரிஸ் வரும், அகைன் கிரெடிட் சைடு என்னென்ன என்ட்ரிஸ் வரும். ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு டெபிட்டும் கிரெடிட்டும் போத் ஈக்குவலாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேலி பண்ணி அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை போடுறோம். இப்போ இதுலேயே நான் அகைன் சொல்கிறேன், இங்கே நமக்கு 6000 இருக்குது கிரெடிட் சைடு, டெபிட் சைடு 5000 தான் இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா டேலியாக இருக்கணும். அப்போ ஹையஸ்ட் அமௌண்ட் எதில் இருக்குது அப்படின்னா கிரெடிட் சைடு இருக்குது. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேலி பண்ணி காட்டணும். ஸோ இப்போ 1000 rupees பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 1000 rupees நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெபிட் சைடு கொடுத்து இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் உங்களுடைய பர்பஸ்க்காக தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 1000 ரூபாயை நம்ம இங்கே காட்டி ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6000 டேலி பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் மீன்ஸ் லெஜர்லேருந்து இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அது என்ன எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைடு கிரெடிட் சைடுன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தி டோட்டல் மெத்தட் ஆர் பேலன்சிங் மெத்தட். டோட்டல் மெத்தட்ன்றது அவங்கள்ட்ட அமௌண்ட் வந்து டோட்டல் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெத்தட். பேலன்சிங் மெத்தட் அப்படின்னா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட். ஜஸ்ட் லைக் ஃபார்மேட் சப்சிடரி புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், கேஷ் புக் அண்டு பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அண்ட் பெட்டி கேஷ் புக். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸோடைய தியரிஸ். ஓகேங்களா? அடுத்தது சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் தியரி ட்ரையல் பேலன்ஸோட தியரி பார்த்தோம். மெத்தட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் 2 மெத்தடும் நான் எழுதியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டல் மெத்தட், அது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட். ஸோ டோட்டல் மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டலில் வேரியேஷன் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் ஆர் கிரெடிட் போத் ஆர் ஈக்குவல் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் ஆயிருக்கு. இங்கே 2,68,800 இருக்குது, இங்கே 3,88,800 இருக்குது. அப்போ டிஃபர் ஆயிருக்கு.